அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டது தொடர்பான விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் விசாரணை எந்த கட்டத்தில் உள்ளது என்பது பற்றிய தகவல்களை டெல்லியில் இருந்து தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டது செல்லாது அப்படின்னு சொல்லி முறையிட்டிருக்காங்க. இதற்கு பிறகு வந்ததுதான் இரட்டை இலை யாருக்கு அப்படி சின்னம் யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனை. இதுல தேர்தல் ஆணையம் விசாரித்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகி இரட்டை இலை சின்னம் இரண்டாவதாக வந்த புகார், அதற்கு நீங்கள் தீர்ப்பளித்து விட்டீர்கள். முதலாவதாக வந்த பெரிய புகார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவி குறித்து இதுவரை நீங்கள் தீர்ப்பு வழங்கவில்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இரண்டு தரப்பிலையும் நாங்கள் பதிலை வாங்கி வைத்திருக்கின்றோம். முதல்ல ஆர்கே நகர் தேர்தல் முடியட்டும், ரெண்டு அணியினருமே ஆர்கே நகர் தேர்தலில் பிஸியா இருக்காங்க. இந்த நேரத்தில் நாங்க விசாரணைக்காக அழைக்க விரும்பவில்லை. அதனால முதல்ல ஆர்கே நகர்ல தீர்ப்பு வந்து விடட்டும். அதற்கு பிறகு ஏப்ரல் 3வது வாரத்திலோ அல்லது 4வது வாரத்திலோ இவர்களை இரு அணியினரையும் விசாரணைக்கு அழைத்து விட்டு முழுமையாக விசாரித்து விட்டு எங்களுடைய தீர்ப்பை கூடிய விரைவில் நாங்கள் வழங்கி விடுவோம். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அடுத்த மாதம் இறுதியில தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.